சவுத் இந்தியன் பேங்கோட Q1 வந்திருக்கு. நம்ம இதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி Q1 வந்திருக்கு. ஜூலை 1ஆம் தேதியே வந்துருந்துச்சு. அந்த டைம்ல நம்ம சேனல் பண்ணதுனால போட முடியலன்னு சொல்லியிருப்பேன். பட் இது என்ன Q1 அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பவுமே Q1 கொடுத்திருந்தாங்க. அப்ப வெறும் அட்வான்சஸ் அண்ட் தென் லோன் growth மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஓவரால் அவங்களோட Q1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ராஃபிட் பார்க்கும்போது நிறைய இடத்துல 9%, நிறைய இடத்துல 10% நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. பட் நம்ம ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 9.5 வச்சுக்கலாம். சோ அந்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட் ஏறி இருக்கு. 322 கோடி இப்ப ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டா. சோ இது இயர் ஆன் இயர்ல நம்ம கணக்கு பண்ணும்போது அதிகமா இருக்கு. பட் நம்ம குவார்டர் ஆன் குவார்டர் கணக்கு பண்ணும்போது கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர்ல ஏறி இருக்க பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு அப்படின்னா 9.5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர்ல நம்ம கணக்கு பண்ணும்போது. பட் அதே நம்ம குவார்டர் ஆன் குவார்டர் கணக்கு பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஏறல, டிராப் தான் ஆயிருக்கு. சோ இந்த அளவுக்கான growth கான்ட்ரிபியூட் பண்ணது இவங்களோட அதர் இன்கம்மாவ தான் இருக்கு. அதுதான் 47% இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அது என்னன்னா ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ரெவன்யூ நம்ம பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன்கமா வரது 2500 கோடி கிட்ட இருக்கு. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1329 கோடியா இருக்கு. இது நம்ம இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2%, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஒரு 5% ஏறி இருக்கு. நம்ம நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா எடுத்தோம் அப்படின்னா 833 கோடியா இருக்கு. இது டிராப் தான் ஆயிருக்கு. 3.83% இயர் ஆன் இயர்ல டிராப் ஆயிருக்கு இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது. சோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது தான் ஒரு பேங்க்கு மெயினான விஷயம். சோ அது இங்க லோடு ஆயிருக்கு. பட் அதர் இன்கம் எல்லாமே சேர்ந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அதர் இன்கம்னா என்ன அப்படின்னா இந்த ஃபீஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, நம்ம SMS சார்ஜஸ் அண்ட் தென் இந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இந்த மாதிரி ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்ல அதிகமா வந்திருக்கு. அண்ட் தென் கமிஷன்ஸ்ல அதிகமா வந்திருக்கு. அண்ட் தென் ட்ரேடிங் மூலமா சம்பாரிச்ச பணமும் அதிகமா இருக்கு. ஓவராலா அவங்க அதர் இன்கம்னு குறிப்பிடுறது எல்லாமே இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் குறிப்பிடுறது தான். ஸோ இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் மெயினான ஒரு இன்கம். ஸோ அதை தாண்டி இருக்கிறது எல்லாமே அதர் இன்கம் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி பூஸ்ட் அப் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம லோன் புக் பிசினஸ் growth நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்போ கிராஸ் அட்வான்சஸா ஒரு 89,000 கோடி வச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுல இந்த ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், கோல்டு லோன்ஸ் இது எல்லாமே அதிகமா இருக்கு. கார்ப்பரேட் லெண்டிங்குமே அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப இந்த க்ரோஸ் அதிகமா போகுது. பட் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ஸ்ல அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயுமே அவங்களோட லோன் growth ஹவுசிங் லோன்ஸ் அதிகமா ஏறி இருக்கு. 66% இயர் ஆன் இயர்ல அப் ஆயிருக்கு. மத்ததெல்லாம் 8-6 இருக்கும்போது இது மட்டும் ஒரு 66% இருக்கு. ஸோ அண்ட் தென் அடுத்த வரது பர்சனல் லோனா இருக்கு. அது ஒரு 26% கான்ட்ரிபியூட் பண்ணுது. மீதி எல்லாமே ஒரு 5-6 தான் இருக்கு. நம்ம ரீட்டைல் டெபாசிட்ஸ், காசா டெபாசிட்ஸ் அண்ட் தென் NRI டெபாசிட்ஸ் இந்த மாதிரி எது எடுத்து பார்த்தாலுமே டெபாசிட்ஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. 9%, 8% அப்படி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு இந்த சவுத் இந்தியன் பேங்க். NPS பத்தியுமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுமே ஒரு 4% 3.15% இப்ப இருக்கு. ஸோ இந்த மாதிரி NPS growth கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வராங்க. growth விடாம பாத்துக்கிறாங்க. இதுதான் ஒரு பெட்டரான குவாலிட்டியா இருக்கு. சோ அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் இவங்க NBFC செக்மெண்ட்ல தான் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. NBFC செக்மெண்ட்ல அதிகமா கொடுக்கறது இல்ல. ஃபுல்லா கார்ப்பரேட் லெண்டிங் அண்ட் தென் பர்சனல் லோன்ஸ், ஹவுசிங் லோன்ஸ் நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு செக்யூரிட்டி பேக்டப்டா இருக்கிற லோன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் சொல்றதுமே அதான் இருக்கு. நாங்க செக்யூரிட்டி லெண்டிங் மட்டும் தான் கொடுப்போம். செக்யூர் லோன் மட்டும் தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போறோம். அண்ட் தென் இருக்கிற எல்லா லோன்ஸுமே இந்த ஹவுசிங் லோன், கோல்டு லோன்ஸ், ஆட்டோ லோன்ஸ் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ NBFC செக்மெண்ட் உள்ள அவ்வளோ போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அன்செக்யூர் லோன்ஸுமே கொடுக்கறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ இது எல்லாமே இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே கலந்து தான் இந்த ரிசல்ட் இருக்கு. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா பார்க்கும்போது கம்மியா இருக்குதுன்றது கொஞ்சம் வீக்கான சைனா இருந்தாலும் அது எல்லாமே கேட்சப் ஆயிடும். ஏன்னா இவங்களோட காசா ரேஷியோ எடுத்து பார்த்தா ஏறி இருக்கு. அண்ட் அட்வான்ஸ் ஏறி இருக்கு. ஸோ ஓவரால் இது எல்லாமே இந்த Q1ல மிஸ் ஆயிருந்தாலும் Q2, Q3ல நல்ல ஒரு அப்ரலி கொடுத்துரும். ஸோ இந்த பேங்க் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூஷன் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நல்ல வேல்யூஷன் தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்பப்போ போர் அடிச்சுன்னா இந்த 20 ரூபா 30 ரூபா ரேஞ்சில் எனக்கு இருக்கிற பட்ஜெட்ல இதுதான் இருக்கும். ஸோ நான் அதை வாங்கிட்டு தான் இருப்பேன். இது என்னைக்கு புக் வேல்யூ தாண்டி அண்ட் தென் பிரைஸ் டு புக் அதிகமா போகுதோ அந்த 1.2 அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல விட்டுருவேன். இப்போ வரைக்கும் நல்ல வேல்யூவா தான் இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி பத்தி ஃபுல் டீடைல் அனாலிசிஸ் வேணும்னா சொல்லுங்க, அதை நம்ம பண்ணி போட்டுடலாம். ஜியோ பினான்சியலோட Q1 வந்திருக்கு இந்த பினான்சியல் இயர் 2026. ஸோ நம்ம இதை நேற்று தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஜியோ பினான்சியல் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறத பத்தி. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. நம்ம அந்த ரிசல்ட்ல எண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. எந்த ஒரு குறையுமே இல்லை. ப்ராஃபிட் அண்ட் தென் நம்ம ரெவன்யூ செக்மெண்ட்ஸ் எது எடுத்து பார்த்தாலுமே சூப்பரா தான் இருக்கு. நம்ம டீட்டெயில் தான் உள்ள போவானா, பட் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு மட்டும் வச்சுக்கலாம். ஏன் டீட்டெயில் தான் போவானான்றேன் அப்படின்னா இந்த கம்பெனி நம்ம வாங்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா இதோட வேல்யூவேஷன்ஸ் அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல. ஸோ இந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு ஏறி இருக்கணும் அந்த growth செக்மெண்டா பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா ப்ராஃபிட்டே ஒரு 50% ஏறிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை பண்ணேன். பட் இப்ப இருக்க ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னா இயர் ஆன் இயர்ல 3.8% தான் ஏறி இருக்கு. அந்த அளவுக்கு வேல்யூ ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 வரணும். இப்பதான் 3% இருக்கு. அது ஒரு வேலை அப்ப ஆயிடுச்சு. இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஜியோ பினான்சியல் ஷேர் விழுந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த டீடைல்டு Q1 அனாலிசிஸ் பண்ணலாம். இந்தியன் ஹோட்டல்ஸோட Q1 வந்துருந்துச்சு. ஸோ இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா நம்ம ஐடிசி ஹோட்டல்ஸ் பத்தி நேற்று டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுல அவங்கள குவார்டர் ஆன் குவார்டர் எல்லாமே பார்க்கும்போது டவுனா இருந்தாலும் இயர் ஆன் இயர்ல அப்பா இருந்துச்சு. பட் இங்க குவார்டர் ஆன் குவார்டர் அப் அண்ட் தென் இயர் ஆன் இயரும் அப்.
ஸோ இது எல்லாமே அப்ல தான் இருக்கு. ஒரு 13 குவார்ட்டரா வந்து சூப்பரான ரெவன்யூ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. டபுள் டிஜிட் ரெவன்யூ கொடுத்தவே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன மேனேஜ்மெண்ட் பிளான் பண்றாங்களோ அதுக்கேற்றவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது. ஸோ ஃபுல்லாவே வந்து அப்ல தான் இருக்கு. இந்த ப்ராஃபிட் ரெவன்யூ நம்ம எது எடுத்தாலுமே அப்ல தான் இருக்கு. இதுலயுமே நம்ம டீட்டெயிலா உள்ள போக வேணாம். ஏன்னா இதுவுமே வந்து ஓவர் பிரைஸ் தான் இருக்கு. இவங்களோட போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு 12 சைனிங் வந்து போட்டிருக்காங்க புதுசா. இந்த சைனிங் தான் ஒன்றும் இல்லை, இந்த தாஜ் ஹோட்டல் அந்த தாஜ் ஹோட்டலுக்குள்ள நிறைய ஹோட்டல் வந்து இருக்கு. ஸோ அந்த ஹோட்டல் எல்லாமே ஒரு 12 சைனிங் போட்டிருக்காங்க திறக்கிறதுக்காக. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சைனிங் வந்து பெருசா வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் தாஜ் ஹோட்டல்லே ஒரு 5 போட்டிருக்காங்க. அதுல இந்த சவுத் ஆப்பிரிக்கா செக்மெண்ட்டும் ஒன்னு, செலக்ஷன் ஒரு பிராண்ட் இருக்கு, அதுல ஒரு 2 சைன் போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஜிஞ்சர்ல ஒரு 2 சைன் போட்டிருக்காங்க. அப்புறம் ட்ரீ ஆஃப் லைஃப், விவந்தா, கேட்வே இந்த மாதிரி இடத்துல ஒரு ஹோட்டல் வந்து திறக்க போறாங்க. ஸோ அதுக்கான சைனிங் வந்து போட்டிருக்காங்க. ஏற்கனவே சைனிங் போட்டதுல ஒரு 6 ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகி திறந்தது வந்து ஒரு 6 இருக்கு. இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா செலக்ஷன்ஸ் சொல்லிட்டு 2 வந்து லட்சதீப்ல வந்து திறந்திருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இவங்களோட பிரசன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பென்ஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட எம்டி அண்ட் சிஓவான புனித் சாட்வால் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் 13 கோட்டரா வந்து நல்ல ரெவன்யூ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு அவரும் சொல்றாரு. ஸோ இது வந்து நாங்க அப்படியே கண்டினியூ பண்ண போறோம். வேற எந்த பெரிய பிளானும் இல்லை. அண்ட் தென் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் வந்து பிளான் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. தவிர இது அப்படியே மெயின்டைன் பண்ணுன்றது அவங்களோட கோலா இருக்கு. அண்ட் நிறைய வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பிளானும் இருக்கு. நியூ பிசினஸ் ஏரியால 27% வந்து இந்த growth காமிச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இந்த நியூ பிசினஸ் ஏரியானா என்ன மாதிரி இடம்னா இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல, ஏன்னா இவங்களோட இது எல்லாமே காஸ்ட்லி. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட் வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விப்ரோட Q1 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கு. இவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த இந்த கம்பெனியுமே கொஞ்சம் வேல்யூஷன் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வந்துருச்சு. 20 PL தான் இருக்கு. இது என்ன இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெட் ப்ராஃபிட்டா பார்க்கும்போது 10% இயர் ஆன் இயர் அப்பா இருக்கு. ஆனா குவார்டர் அண்ட் குவார்டர்ல 7% வந்து டவுன் ஆயிருக்கு. டோட்டல் ரெவன்யூ நம்ம INRல இந்த இந்தியன் ரூபில வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 22,000 கோடியா வந்து இருக்கு. டாலர் டேர்ம்ல பார்க்கும்போது $2,592 மில்லியன் வந்து இருக்கு இவங்களோட ரெவன்யூ. இதுல ஐடி சர்வீஸோட ரெவன்யூ மட்டுமே $2,500 ரெவன்யூ வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ, இந்த TCVன்னு சொல்றது எவ்வளவு இருக்கு அப்படின்னா $4,900 மில்லியன் வந்து இருக்கு இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூன்றது. அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. சோ அது வந்து $4,900 மில்லியன் இருக்கு. சோ இதுவுமே நம்ம இயர் ஆன் இயர் அண்ட் தென் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமான ஒரு டீலா தான் வந்து இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி $3,900 தான் வந்து ஹையஸ்டாவே இருந்துச்சு. 4,000 போல இப்ப 5,000 கிட்ட வந்துட்டாங்க இந்த TCV வேல்யூன்றது. ஸோ நல்ல ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் இதுல மொத்தமா இருக்குது ஒரு 16 டீல் வந்து இருக்கு இந்த கான்ட்ராக்ட் வேல்யூல. இதுல 2 வந்து மெகா டீல்ஸா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 5 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க டிவிடெண்ட் வேல்யூவா. 5 ரூபா வந்து ஒரு ஷேருக்கு வந்து கிடைக்க போகுது. ஃபேஸ் வேல்யூ வந்து இப்ப 2 வந்து இருக்கு. ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 28 வச்சிருக்காங்க. பே அவுட் டேட் என்னைக்கு வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு, இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட MD அண்ட் COவா இருக்க ஸ்ரீனி பல்லியா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து கிளைண்ட் ஃபோக்கஸிங் வந்து ஒர்க் பண்ண போறோம். காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்து அவங்களுக்கு பண்ணி தர போறோம். கிளைண்ட்டுக்கு எந்த அளவுக்கு நாங்க ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்ஸா இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து சூப்பரான பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ கிளைண்ட் ஃபோக்கஸிங்ல போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் AI பத்தி அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா, AI டெக்னாலஜின்றதை அடாப்ட் பண்ணி ஆகணுன்றதை தாண்டி நாங்க ஏற்கனவே அடாப்ட் பண்ணிட்டோம். ஸோ AI பத்திலாம் நீங்க எதுவும் பெருசா பேச தேவையில்ல, நாங்க ஏற்கனவே அடாப்ட் பண்ணி அதுக்கான ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எக்ஸாக்ட் கோட்டிங்கா பார்த்தோம் அப்படின்னா AI இஸ் நோ லாங்கர் எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஷேருக்கு பிளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சிருக்கு. நானுமே இந்த கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்லாம் வந்து போய் எடுத்து பார்த்தேன். 20ல வந்து இருக்கு. ஒரு சில ஃபண்டமெண்டல் டூல்ஸ்ல நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 19, 21, 20 இந்த ரேஞ்சில் வந்து இருக்கு. நம்ம எக்ஸாக்ட் கால்குலேஷனா போட்டு பார்த்தோம். அண்ட் தென் நம்ம 12 மந்த் ட்ரைலிங் போட்டு பார்த்தோம்னா இன்னும் வந்து கம்மியா வந்து வரும். ஸோ இது எல்லாமே நம்ம வேல்யூவேஷன்ஸா பார்க்கும்போது இப்போ இந்த கம்பெனி வேல்யூவேஷன் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு. பட் நான் இன்னும் வாங்கல. ஏன் அப்படின்னா இன்னும் இந்த AI டிஸ்ரப்ஷன் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ புதுசா எதனா ஒரு டெக்னாலஜி வர இந்த கம்பெனி போட்டு அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை இதுல இருந்து ஏறினாலும் வந்து மிஸ் தான். ஸோ இதுல இருந்து இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பா வாங்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ வரைக்கும் வாங்காம தான் வச்சிருக்கேன். பட் இதுவுமே நல்ல வேல்யூவேஷனா எனக்கு தெரியுது. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இறங்க வாங்கலாம் அப்படின்றது பிளான் ஆயிருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்றது, இந்த AI கூட எப்படி அடாப்ட் பண்ணி போறாங்க அப்படின்றதெல்லாம். அதுக்கடுத்து ஷேரா போர்ட்ஃபோலியோல இருக்குது. பட் வாங்காத ஒரு ஷேரா இருக்குது. இப்போ வாங்கணும்னு சொல்லி ஆசை கூட படாத ஒரு ஷேரா இருக்குது இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு 600 வந்து இப்போ ரீச் ஆயிருக்கு. ஒரு 6 மந்த் வந்து டச் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் சிம்பிள் தான். ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிளான்ஸ் அண்ட் தென் இந்த கம்பெனி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க வேல்யூஸ் இது எல்லாமே எடுத்து பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த ஒரு ரீசனால மட்டுமே ஏறி இருக்கு. நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா 74 நியூ ஸ்டோர் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 மட்டும் ஓபன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். இவங்களுக்கு வந்து இந்த பிரான்ச்சைசி ஓன் மாடல்ல தான் இருக்கு. ஸோ இந்த பிரான்ச்சைசி மாடல்ல 74 புது ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த பினான்சியல் இயர் 2026 to 28 டார்கெட் பண்றது 88, 89, 90ல வந்து இருக்கணும். இன்னும் வந்து எக்ஸ்பென்ஷன் அதிகமா இருக்கணும் அப்படின்றது பிளானா இருக்கு. ஒரு 5ல இருந்து 6 வருஷத்துக்குள்ள தனிஷ்கோட ஸ்டோர் கவுண்ட் எவ்வளவு இருக்கோ அதை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட பிளான் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ தனிஷ்க்கு வந்து ரீச் பண்ணிடுவாங்களா அப்படின்றதுலாம் ஒரு 5 to 6 வருஷத்துல வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு எக்ஸ்பென்ஷன் பார்க்கும்போது இவங்களுக்கு சூப்பரா இருக்கு. தனிஷ்க்குமே சும்மா சொல்லக்கூடாது, அவங்களுமே சூப்பரா போயிட்டு இருக்கு. பிராண்ட் பொசிஷனிங் பார்க்கும்போது தனிஷ்க்கு எந்த அளவுக்கு வந்து பிராண்ட் வேல்யூ இருக்கோ சேம் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இதை நம்ம வந்து மறுக்க முடியாது.
பட் இங்க பிரீமியமான கஸ்டமர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா தனிஷ் கூட கம்மி தான். பட் இங்கேயுமே பிராண்ட் வேல்யூன்றது சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் இந்த அளவுக்கான ஷேர் பிரைஸ் வந்து ஏற்றிட்டு போறதுக்கு. நீங்க யாரு கேட்டாலுமே கல்யாணம் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் வந்து இருக்கும். ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி சூப்பராகவே இருக்கும். இவங்களுமே ஹைப்பர் லோக்கல் ஸ்ட்ராட்டஜியை நிறைய வந்து எடுத்துட்டு வராங்க. இந்த லோக்கல் கிளைண்ட்ஸ் அண்ட் தென் இந்த லோக்கல் கஸ்டமர்ஸ் இந்த ரீஜன் இந்த டயர் 4 டயர் 3 இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பேர் வந்து உள்ள எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. அண்ட் தென் மை கல்யாணம் சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துட்டு வந்து அதுலயுமே கஸ்டமர் அக்விசியேஷன் வந்து அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ஸ்டோர் இல்லாத இடத்துலயுமே. அண்ட் தென் இந்த கம்பெனியோட கார்பரேட் கவர்னன்ஸ் எடுத்து பார்க்கும்போதுமே நல்ல ஒரு பெஸ்ட் கிளாஸ் ஆடிட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டுலாம் நியூஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் இவங்களோட நான் கோர் அசட்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு டெப்ட் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றது நியூஸா இருக்கு. ஸோ நம்ம ரெவன்யூ வைஸ் ப்ராஃபிட் வைஸ் எது எடுத்த பார்த்தாலுமே சிஆர்ஜிஆர் சூப்பராகவே இருக்கு. ஒரு 50% 30% இப்படி வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓவரால் இம்பாக்ட் ஆகி தான் இந்த 6 மந்த் ஐ வந்து இப்போ 600 வந்து டச்சா இருக்கு இந்த ஷேர்ன்றது. இப்போ நம்ம பி எடுத்து பார்த்தோம்னா 80-90 வந்து இருக்கு. ரொம்ப ஹையஸ்டான ஒரு வேல்யூவில் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த கம்பெனி. இப்போ நான் இந்த கம்பெனி உள்ள போக மாட்டேன். ஏன்னா இது இன்னும் வேல்யூவேஷன்ஸ் இன்னும் கம்மியா வரணும் அப்படின்றது என்னோட பர்செப்ஷனா இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இதுல இருந்து 800-900 போகும் சொல்லி அனலிஸ்ட்னா ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸ்ட்ராங்கா 700 போகும் அப்படின்றது எல்லாரோட ப்ரெடிக்ஷனாவும் இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் அந்த அளவுக்கு இருக்கு. இது ஒரு க்ரோத் ஸ்டாக்கா வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ க்ரோத் ஸ்டாக்னா வளர்ந்துட்டே இருக்கும்போது அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே போவாங்க. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டாப் ஆயிடும். திரும்ப வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை பண்ணும். திரும்பவும் வந்து வளர ஆரம்பிக்கணும். ஸோ அந்த திரும்ப ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போகும்போது போய்க்கலாம் அப்படின்றது என்னோட பிளானா இருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்றதெல்லாம். இதை தாண்டி ஆக்சிஸ் பேங்கோட கியூ ஒன்றுமே வந்துருந்துச்சு. அதை நம்ம ஓவராலா கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் தென் ப்ராஃபிட் பார்த்தாலுமே இயர்ல டவுன் ஆயிருக்கு. பட் அவங்களோட ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ஒரு 1% வந்து ஏறி இருக்கு. அண்ட் தென் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுமே கொஞ்சம் ஏறி இருக்கு. அண்ட் தென் இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது இந்த கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்ஸ் இந்த காசா ரேஷியோ எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கு. ஒரு 3, 5, 9 இப்படின்ற பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் இந்த காசா ரேஷியோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது அண்ட் தென் டோட்டல் அட்வான்ஸஸா பார்க்கும்போதுமே இயர்ல வந்து அப் ஆயிருக்கு 8%. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போதுமே 2% வந்து அப் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ரொம்பவே கம்மியா பண்ணிருக்கணும். பட் அதை வந்து ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணதுக்கான ரீசன் இவங்களோட சப்சிடியரிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இல்ல அப்படின்னா இந்த அளவுக்கான ப்ராஃபிட் வந்து காமிச்சிருக்க முடியாது. ஏன்னா இவங்க சப்சிடியரிஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. இது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஸ் பினான்ஸோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 189 கோடியா இருக்கு. இது வந்து இயர்ல 23% அப். அண்ட் தென் ரீட்டைல் க்ரோத் வேல்யூவா பார்க்கும்போதும் நல்ல அப்ல வந்து இருக்கு. அண்ட் தென் ரீட்டைல் புக் க்ரோத் தான் நம்ம பார்க்கும்போது 26% இருக்கு இயர். ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ரோத்தா இருக்கு. அண்ட் தென் நம்ம ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 360 கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டா வந்து இருக்கு. அடுத்து நம்ம ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து ஒரு 364 கோடியா இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 80 கோடி கிட்ட வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த ஆக்சிஸ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட அந்த ஒரு ரெவன்யூ அண்ட் தென் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 130 கோடியா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 12% இயர் அப்ல வந்து இருக்கு. இந்த மாதிரி ஓவராலா இந்த ஒரு சப்சிடியரிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துதான் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து ஓரளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. அண்ட் தென் ரெவன்யூல கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. ரெவன்யூ தவிர மீதி நம்ம எது எடுத்து பார்த்தாலுமே ஸோ எல்லாமே பிளாட்டா தான் வந்து இருக்கு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ பெரிய டிராப்பும் வந்து எதுவும் ஏற்படலை. ஸோ ஃபிளாட்டா வந்து இருக்கு. காசு ரேஷியோ நம்ம எது எடுத்து பார்த்தாலும் ஸ்டேபிளா இருக்கு. கொஞ்சம் லோவா இருக்கு. அவ்வளவுதான். ஸோ நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ் சொல்ல முடியாது. அப்படி வந்து முடிஞ்சிருக்கு. பட் இந்த கம்பெனி இப்போ ஓவர் பிரைஸ்டா இருக்கவே இந்த கம்பெனில போக மாட்டோம். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து வந்து வீக்கெண்ட் வரப்போகுது. ஸோ அந்த டைம்ல என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றது உங்க பிளானா வந்து சொல்லுங்க. நான் வந்து இந்த டைம்ல வீக்கெண்ட்ல ஊர்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால அப்போ ஊர்ல இருக்கும்போது அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணி போடலாமா, இல்ல மார்க்கெட்டே வந்து போடலாமா, இல்ல ஊர்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்ல நான் ரெக்கார்ட் பண்ணி போடலாமா அப்படின்ற பிளானா இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. இன்னைக்கு காலைல ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பட் ஈவினிங்லாம் வந்து ஊர்ல இருப்போம். ஸோ சாட்டர்டே சண்டே வீடியோ எப்படி பிளான் பண்றதுன்னு தெரியல. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஐடியா இருந்தா அப்படி சொல்லுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி போடலாம் வீடியோன்றதை.